பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது. பிரிக்ஸ் மாநாடுங்கிறது பொருளாதார ஒரு கூட்டணியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸை பொறுத்தவரையில் பிரிக்ஸில் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இருக்கிறாங்க, சவுதி அரேபியா இருக்கிறது, ஈரான் இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது. இப்படி அதாவது அமெரிக்காவினுடைய அலையன்ஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ். இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள், சீனா இருக்கிறது. இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த மாநாட்டை திங்கட்கிழமை இதனுடைய இறுதி மாநாட்டு நிகழ்வுகள் பிரேசில் தலைநகர் நடைபெற்ற நிலையில் அவங்க தங்களுடைய 17வது மாநாட்டில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் காசா மீதான மிலேச்சத்தனமான இன அழிப்பு போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு போல்டான ஒரு அறிவிப்பும் கூட. அந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அதோட சேர்த்து அதை வெளியிடுறது அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது சும்மா இருந்துருவாங்க. ஆனால் அதோட சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஈரான் மீதான தாக்குதல்களையும் தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக சொல்லியிருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரான் இருக்கிறாங்க. ஈரான் மீதான தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை சொன்னதோட ஈரான் மீதான தாக்குதல் யாருடைய காலத்தில் யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்கிறாரு, அவருடைய அனுமதியோடு தான் நடைபெற்றது. அவங்களும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகி தாக்குதல் நடத்தினதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த 12 நாள் வாருக்குள்ள அப்படி இருக்கிற சூழலில் தான் இந்த அறிவிப்பு வெளியே வந்ததோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரிக்ஸினுடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவர்கள் மீது 10% வரி விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறார். அமெரிக்காவுக்கு நீங்க ஏற்றுமதி செய்கிற எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு 10% வரி விதிப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரி விதிப்பு என்பது ஒரு பொருளாதார மிரட்டலாக இருக்கிறது. சைனா இதை கண்டிச்சிருக்கிறாங்க. இந்தியா சம்பந்தமாக எந்த செய்திகளையும் இன்னும் சொல்லல. ஆனா பிரேசிலுடைய அதிபர் அவர் ஒரு போல்டான ஒரு ஆள். ஏன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தெளிவாக நிற்பார், இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பார். இஸ்ரேலுடைய தூதுவரை உடனே கடாசி வெளியே அனுப்பிவிட்டார், போடான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா பிரேசிலுக்கு 10% வரி விதிக்கிறேன்னு விதிச்சிங்கன்னு சொன்னா கத்தி எடுத்து நீங்களே உங்களை குத்திக்கிறதுக்கு சமானமானது. ஏன்னா எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நாங்கள் ஏற்றுமதியை நிறுத்தி போட்டு வேற வழியை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அரிதான பொருட்கள் வராமல் போய்விடும், அது உங்களுக்கு தான் இழப்பாக இருக்கும் என்று அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரிக்ஸினுடைய மாநாட்டில் நடைபெற்றக்கூடிய சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அது ஒரு தனி வீடியோவாக நம்ம போடுவோம், அப்ப நீங்க மேலதிகமாக பார்த்துக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதே நேரம் பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு காட்சி வெளியாக இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் கூட எதிர்காலத்திலே ஈரானில் வந்து முதலீடு செய்ய முடியும், அதற்கு எங்களுடைய அதிஉச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி விருப்பம் தெரிவித்திருக்கிறார், எங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் அதை அவர் வெளிப்படுத்தினார் என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக